Rise above. Ariza shirts and trousers. Sai Krishna பட்டாசுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். தொடர்புக்கு 8838012709. ஒரு நாள்னா நல்ல யோகங்கள் இருக்கணும்ன்றது நான் விரும்புவேன். திதி ரொம்ப முக்கியம். மரண யோகங்கள் இருக்கிறது அன்னைக்கு ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன கணக்கு போட்டாலும் நேரம் சரியில்லாமல் நம்ம கணக்கு போட்டு என்ன பண்ணணும்? எல்லா விஷயத்துலையும் அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கும். 11வது மாதம் 2025 வரைக்கும் ரொம்ப கடுமையான கவனத்தில் இருக்கணும். தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேர் புகழுக்கு கவனமாக இருக்கணும். உடன் வேலை இருக்கிறவங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கட்சியில் கரெக்டாக இல்லாமல் அவருக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு. அவருடைய யோகத்தில் திரும்பி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமா? ஸோ 5வது மாதத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி கமிட் ஆவாரா இல்லையான்றது 5ஆம் மாதம் தாண்டினா தான் அது ஸ்டடியாக இருக்கும். இப்போ எதுவும் கணிக்க அது வரைக்கும் இப்போதைக்கு இவர் சொல்கிறது அப்படியே கண்டினியூ ஆகுன்றதுக்கு நான் கேரண்டி கேட்குறேன். சார், விஜய் அவர்கள் கட்சி தொடங்கி பல ஏற்பாடுகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. தொடர் முயற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டு இருக்காரு. ஒரு சில தடங்களும் வருது. நிறைய முட்டுக்கட்டைகள்லாம் போடப்படுவதாக அவர் வெளிப்படையாக சொல்லாட்டியும் கூட அவரை சார்ந்தவர்கள்லாம் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அந்த ஜாதக அமைப்பு எப்படி சார் இருக்குது? ஏன்னா இப்போ அந்த மாநாடே தள்ளி போய் இப்போ அக்டோபர் 27க்கு போயிருக்கு. அவருக்குங்க அதாவது ஒரு பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். அவருக்கும் இந்த தசாபுத்தி நம்ம விஜய் சார் கட்சி கண்டிப்பாக 2026 தான் அவர் வருவாருன்னு நம்ம அவரை கட்சி ஆரம்பித்தாலும் எது வந்தாலும் 2024 தேர்தலிலோ எந்த தேர்தலிலோ அவர் வரமாட்டார். பார்லிமெண்ட் தேர்தலெல்லாம் வரமாட்டார். அசெம்பிளி தேர்தலுக்கு தான் அவர் நகர்வாருன்றது நம்ம உங்களுக்கும் சொல்லியிருக்கோம், எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கோம். அதாவது 2 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து நம்ம 3 வருஷமாக சொல்லிட்டு இருக்கோம். அவருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் 11வது மாதம் 2025 வரைக்கும் ரொம்ப கடுமையான கவனத்தில் இருக்கணும். தேகாரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பேர் புகழுக்கு கவனமாக இருக்கணும். உடன் வேலை இருக்கிறவங்க விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கட்சியில் கரெக்டாக இல்லாமல் அவருக்கு மன அழுத்தம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் அவரை உண்டு இல்லைன்னு ஆக்கும். தேகாரோக்கியத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கக்கூடியது. பயணங்கள் சமயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது. நல்ல நட்பு நல்ல விஷயத்தில் இருந்தவர்கள் கூட அவருக்கு சில துரோகங்களை செய்வது கூட மனதில் ஒரு மாதிரி கஷ்டத்தை ஏற்படுத்தும். உணவு பழக்க முறையிலேருந்து எல்லா விஷயத்துலையும் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். ஏன்னா நானும் ஒரு விஜய் ரசிகன் என்ற முறையில் தான் சொல்லக்கூடிய விஷயம். இவருக்கு அந்த காலகட்டம் என்னை பொறுத்த வரைக்கும் 2025 11வது மாதம் தாண்டிட்ட பிறகு தான் அவருக்கு படிப்படியாக நன்னாக இருந்தாலும் 26க்கு பிறகு நிறைய விஷயம் அவருக்கு நன்றாக இருக்கும். ஆனால் இந்த 25 11வது மாதம் தாண்டுற வரைக்குமே எனக்கு அவருடைய ஜாதகம் அவ்வளோ வலிமையான ஜாதகம் அல்ல. அதனால தான் இவ்வளோ தடைகள், இவ்வளோ கஷ்டங்கள், இவ்வளோ பிரச்சனைகள், திடீர்னு அவருக்கு மன அழுத்தம் வர்றது, மூட் ஸ்விங் ஆகிறதெல்லாம் ஏற்படும். 23/9 நடக்கிறதா இருந்துச்சு சார் அந்த மாநாடு. அது இப்போ தள்ளி போய் இப்போ அக்டோபர் 27 நடைபெறுவதாக இருக்குது. அவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த நாள் எந்த அளவுக்கு உகந்ததாக இருக்கும்? அது சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுமா? அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு நாள்னா நல்ல யோகங்கள் இருக்கணுன்றது நான் விரும்புவேன். அந்த யோகங்கள் தான் ரொம்ப முக்கியம். திதி ரொம்ப முக்கியம். நட்சத்திரத்து கூட அடுத்தது யோகங்கள், மரண யோகங்கள் இருக்கிறது அன்னைக்கு ஈவினிங் 4:30 மணி வரைக்கும் இருக்குது. அதை அந்த நாள் திருப்பி தள்ளி போகுமான்றது எனக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அவருக்கும் ஜோதிடத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறதா தான் எனக்கு எல்லாமே வரக்கூடிய செவி வழி செய்து. அதுக்காக என்ன சாங்கியம் செய்திருக்கார்கள், என்ன திருப்பதி பெருமாளுக்கே லட்டுக்கே சாங்கியம் செஞ்சாங்க. ஸோ இது போல் ஒரு விஷயத்துக்கு அவங்க அதுக்கு உண்டான பரிகாரங்கள் கொடுத்துருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்பொழுது எது நடந்தாலும் 11வது மாதம் 2025ஆம் ஆண்டு தாண்டுற வரைக்கும் அவர் இதில் எல்லாத்துலேயும் பொறுத்திருந்து பார்த்து தான் அவருடைய பலனை சொல்லணுன்றது ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். அதனால தான் அந்த பலனுக்கு தான் நான் ரொம்ப முக்கியம் கொடுக்குறேன். அதில் குறிப்பாக 26 11வது மாதம் கூட இல்லாமல் 26/5/2025 தாண்டணுன்றது தான் என்னுடைய கணக்கு. அது வரைக்கும் நம்ம என்ன கணக்கு போட்டாலும் நேரம் சரியில்லாமல் நம்ம கணக்கு போட்டு என்ன பண்ண முடியும்? அவர் கட்சி தொடங்கிய நாள் முதலே பார்த்தீங்கன்னாக்கா அந்த பெயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர்றாரு. அவருடைய பெயர் விஜய், வெற்றின்னு சொல்லப்படுது. அதே போல் அவருடைய கட்சி பெயர்லேயும் வெற்றி. அந்த கட்சி கொடி தாங்கியிருக்கக்கூடிய பூவும் வாகைப்பூ. இப்படி அந்த வெற்றி மேலே ஒரு இல்லை, அது கண்டிப்பாக அவருக்குன்னு ஒரு நம்பிக்கை, அவருக்குன்னு யாராவது இருப்பாங்க. ஒரு பேக்ரவுண்டில் இருந்து தான் சில விஷயங்களுக்கு பண்ணுவாங்க. எல்லா கட்சியிலும் உண்டு, கண்டிப்பாக உண்டுங்க. பேராசின்றது முக்கியம். ஒருத்தருக்கு வீல் ஆரம்பிக்கிறது, சக்ஸஸ் ஆரம்பிக்கணும். அந்த வீல்ன்றது பிறந்த நட்சத்திரத்துக்கு ஒன்று இருக்குது. அஸ்வினி நவே மாமி மூடுன்னு இருக்குது. அந்த மாதிரி அந்த பேரில் வச்சு அவங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதாவது அதே போல் மகத்துக்கு ஒரு இது இருக்குது. அதே போல் மூலத்துக்கு ஒன்று இருக்குது. அஸ்வினி மகம் மூலம் 3த்துக்கும் உண்டான எந்த பேராக இருந்தாலும் இந்த 3 நட்சத்திரத்துக்கு வைக்கலாம். அதே போல் பரணி பூரம் பூராடத்துக்கு இந்த 3 பேருக்கு இருக்கிற பேர் எழுத்து முதல் எழுத்துக்கள் இவங்களுக்கு வைக்கலான்றதெல்லாம்
அதாவது கேது நட்சத்திர சாரத்தில் பிறந்தவர்கள், சுக்கிரன் சாரத்தில் பிறந்தவர்கள், அப்படி ஒரு சூரியன்னா பார்த்தீங்கன்னா கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கெல்லாம் இவங்க பேரில் முதல் எழுத்துக்களில் இவங்க மாற்றி மாற்றி வச்சுக்கலான்லாம் இருக்குது. அதனால் அதுக்கு கண்டிப்பாக ஒரு வைப்ரேஷன் உண்டு. அந்த வைப்ரேஷன் பவர்ஃபுல்லாக வேலை செய்யும். ஒரு பக்கம் அவர் அரசியலுக்கு வந்துட்டாருன்னு எல்லாரும் சந்தோஷப்பட்டாலும் கூட அவங்க ரசிகர்கள்லாம் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய யோகத்தில் திரும்பி நடிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்குமான்னு 5வது மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போவே இன்னொரு படம் கமிட் ஆகிருக்காரு. ஸோ 5வது மாதத்துக்கு அப்புறம் அவர் திருப்பி கமிட் ஆவாரா இல்லையான்றது 5ஆம் மாதம் தாண்டினா தான் அது ஸ்டடியாக இருக்கும். இப்போ எதுவும் கணிக்க அது வரைக்கும் இப்போதைக்கு இவர் சொல்கிறது அப்படியே கண்டினியூ ஆகுன்றதுக்கு நான் கேரண்டி கிடையாது. திருப்பி கூட மனசு மாறலாம். மனசு மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசு மாறலாம். இப்போ இவர் வராரு அப்படின்னும் பொழுது அவருடைய ராசிங்கிறது எதிரில் இருக்கக்கூடிய ஆட்கள் யாருக்கு ரொம்ப சவாலாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ உதயநிதி இருக்காரு, இவங்களாம் இருக்கும் பொழுது இல்லை அவர் அந்த நிலைநிறுத்தி இருக்கக்கூடிய சமயத்தில் பார்த்தீங்கன்னா உதயநிதி சாருக்கும் அவருக்கும் தான் அந்த போட்டின்றது மாறக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஒரு பெரிய சக்தியாக உருவாக வச்சதுல அது போல் அதே போல் அவர் ஏன்னா கடகத்தில் இருக்கார், இன்னொரு கடகமும் அண்ணாமலை இருக்கார், இவர் ரிஷபம் இருக்கார். ஸோ இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் என்னென்ன பார்க்குறதெல்லாம் நான் என்னை பொறுத்த வரைக்கும் 5வது மாதம் வரைக்கும் டீட்டெயில் ஸ்டடி வச்சுருக்கேன். 5ஆம் மாதத்துக்கு அப்புறம் அந்த டீட்டெயில் ஸ்டடியை பற்றி நம்ம உங்கள் சேனலில் பப்ளிக்கில் பேசுகிறது தான் முறை. ஏன்னா இப்போ கடகராசி இருக்குது, கடகத்துக்கு அஷ்டம சனின்னு இருக்குது. இந்த அஷ்டம சனி குரு மாறுற சமயத்தில் கொஞ்சம் வலிமை குறையும். அந்த வலிமை குறைச்ச கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் ஒரு டேக்கப் ஆகும். அந்த டேக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி இப்படி ஆகும் அப்படி ஆகும் நம்ம சொல்லிவிட்டு அது நடக்காமல் எதிர்மறையாக போனால் நீங்கள் சொன்னீங்களே நடக்கலைன்னு வரும். அதனால தான் ஒரு விஷயத்துக்கு நம்ம பொறுத்து பதில் சொல்லின்னு இருக்கு. இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும், இவர் அந்த மாதிரியான ஒரு காலம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது இப்போ குடும்பத்தில் ஏதாவது சிக்கல் வருது அப்படின்னா அதுவும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த அரசியல் என்ட்ரியே ஒரு பாதிப்பு ஏற்படுத்துமா? அதனால தான் பண்ணோம். இப்போ பிள்ளை விஷயமா இருக்கட்டும், மனைவி விஷயமா இருக்கட்டும், தாய் தந்தையராக இருக்கட்டும், ஏதாவது ரூபத்தில் இருக்கணும். மனிதன் எல்லாத்தையும் சேர்ந்து இருக்கக்கூடிய விஷயந்தான். இந்த கிரகம் இப்படி வேலை செய்கிறச்சு இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு தவறான ஒரு செகண்டில் எடுக்கக்கூடிய முடிவுகள் தானேங்க. அந்த முடிவுகள் எல்லாத்தையும் மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு தான். அதில் கடகராசி சிம்மராசி எல்லாம் அந்த அஷ்டமத்தில் அர்த்தாஷ்டம சனியில், கண்ட சனியில், பாத சனியிலலாம் கவனமாக இருக்கணுன்றது ஜோதிட சாஸ்திரம். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் அந்த 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் 5ஆம் மாதம் தானே அந்த 11ஆம் மாதம் வரைக்கும் இருந்தாலும் அதில் 5ஆம் மாதம் சித்திரை மாதம் தாண்டினவுடனே அந்த குரு சப்போர்ட் பண்ணும். ஓகே, அந்த பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், கடைசியாக சார் அவருடைய எதிர்காலம்ங்கிறது இப்போ எந்த அளவுக்கு கணிக்க முடியுது அரசியலில்? விஜய் நீச்சபங்க ராஜயோகன்றது அவர் ஸ்டெடியாக இருந்துட்டாருன்னா அவரும் வலிமையான ஃபோர்ஸாக இருக்கும். பெரிய நீச்சபங்க ராஜயோகம் எப்பயுமே நான் அண்டர் எஸ்டிமேட்டே பண்ண மாட்டேன். ஓகே, இப்போ எப்படி உதயநிதி சாருக்கு நீச்சபங்க ராஜயோகம் பெரிய வலிமை கொடுக்குதோ அதே நீச்சபங்க ராஜயோகம் தானே இவருக்கு அவருக்கு செவ்வாய் நீச்சம் உதயநிதி சாருக்கு சந்திரன் ஆச்சு, இவருக்கும் அதே போல் செவ்வாய் நீச்சம் சந்திரன் ஆச்சு. அவருக்கு சந்திரன் உச்சம், இவருக்கு சந்திரன் ஆச்சு. அதனால் அது வலிமையாக தான் வேலை செய்யும். வளம் பொருந்தி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க சார். நல்லது சார், தேங்க்யூ சார். Rise above. Ariza shirts and trousers. சாய் கிருஷ்ணா பட்டாசுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். தொடர்புக்கு 8838012709.